நான் எந்த தொழிலையும் இல்ல, நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா சொல்லுங்க. நிறுவனமே இல்ல, தொழிலே இல்லைன்னு சொன்னா ஆதவர்ஜுனாவுக்கு அவர் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் டெய்சி டிசைன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அசன்ட் ரியல்டி வெஞ்சர்ஸ் எல்எல்பி, அகம் ரியல்டி வெஞ்சர்ஸ், ஆர்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட், டாமினன்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் பிரைவேட் லிமிடெட், டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட், டாமினன்ட் ஹவுசிங் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் எலைட் ப்ரோமோட்டர் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ப்ரொலஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ரியல்கான் பிரைவேட் லிமிடெட். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்படி பல்வேறு நிறுவனங்களை ஆதவர்ஜுனா அவர்களுடைய அபிஷியல் மனைவி டெய்சி அவர் வைத்திருக்காங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இவர் எப்பத்துல வந்து பேப்பர் பாக்குறாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. எதிர்கட்சி தலைவரை கேக்குறாரு, பேப்பரை பாத்துட்டு வந்து பேசுங்கன்னு சொல்றாரு. இவர் என்னதை பாத்துட்டு வந்தாரு தெரியல. நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம வந்து சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். இதுல இரண்டாவது முறையா TNPL மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. குடிதண்ணீர் வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடிநீர் நீங்க 90 நாள் நாங்க கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேம் உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம், பூலோக வரைபடம் பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாயும். எல்லா இடத்துக்கும் தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அறுத்துக்கிட்ட முண்டங்களா. நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. நக்கல்யா அவனுக்கு. என்ன தெரிகிறது? சொட்ட தலைய செருப்பால் அடி பண்ண உடனே மூக்கு நோண்டாத, பேரலைடு எடுத்து வை. 40,041 40,040 412 பங்காளி இவர் வந்து முதல்வரா எனக்கு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு அந்த சந்தேகம் வேற வந்துருச்சா? ஏன்னா ஆதுநர்ஜனாவும் நிர்மல் குமாரும் தான் பதில் கொடுத்துன்னு இருக்காங்க. சூத்திரத்தை சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. பதில் கொடுக்கவே இல்ல. ஆதுநர்ஜனாவும் நிர்மல் குமார் இல்லன்னா ராஜ்மோகன் தான் பதில் சொல்றாரு. அவர் பேசுத பாருங்க, எதுனா ஒரு கமெண்ட் சொல்லிட்டு வாய மூடிடுறாரு. அர்த்தமா முதல் பேச சொல்லுங்க. முடியாது. எதிர்கட்சி தலைவர் எங்க உதயண்ண கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. பதிலே சொல்ல தெரியவே தெரியாதவர். நாங்கதான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிக்காம. நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்த போது 4,000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. காரைக்குடி மாவட்ட செயலாளர் ஜிபே மூலமாக எவ்வளவு? 25,000. கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. மொத்தம் எவ்வளவு தரீங்க? கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. ஜிபே பண்ணிட்டீங்களா?
கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. திலீபன் ராஜா 25,000 கொடுக்கணும்னு சொன்னீங்க, பதிவு பண்ணிருக்கீங்க. எங்க? கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. தேனி இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை பொறுப்பாளர் வைரமுத்து ரூபாய் 5,000. கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. இந்த பொழப்புக்கு பொது காக்க சில வித விதமா அள்ளி திங்கலாம்ல. தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள், ஆனால் தங்கள் தாய்மொழியவே தங்கள் பிள்ளைகளுக்கு பேராக வைக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். வணக்கம்ங்க. யாருப்பா இது? இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போறோம்னு 2 கையும் அடுப்புல வச்சு கடிக்கிறணும். தமிழ் அழகன், தமிழ் அரசன், தமிழ் அழகி என்று மொழியின் பெயரையே தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து அழகு பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இந்த நேரத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தது கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். அதை சட்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது தளபதி மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தொடர் ஓட்டமாக எடுத்துச் சென்று அதை கட்டி காக்கின்ற பெருமை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. பேரவைத் தலைவர் அவர்களே, யாரு? பிச்சை மகனா? எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிற பயங்கர டென்ஷன் ஆகுதா? மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கத்தில் லஞ்சம் பெற்றதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட வீராசாமி என்பவரின் மனைவிக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். புதுசா இருக்கு. ஒரு வருஷத்துல 6 சிலிண்டர்னு சொன்னாங்க, ஒண்ணுமே கிடையாது. எங்க ஸ்டாலின் சார் வந்திருந்தான்னா இன்னைக்கு பட்ஜெட் என்ன எல்லாமே உரிமை தொகையில இருந்து எல்லாமே நல்ல திட்டங்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். நீ செஞ்ச காரியத்துக்கு நல்ல அருகே சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி என புகார் எழுந்திருக்கிறது. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமான அண்மை செய்தியாக திரையனில் பார்த்து வருகிறோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க உத்தரவிட்டும் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. ஏடா சுயமா எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பார்த்துடா. எங்க அப்பா ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. அவர் இங்கே குறிப்பிடும் போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். எம்பிகளே இல்லாத ஒரு கட்சி வந்து அனைத்து எம்பி கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லாத கட்சினா கூட பரவாயில்ல, ஆளுங்கட்சி கூட்டலாம். டீலிமிட்டேஷன் பில் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாம கூட்டுறாங்க. அதான் இப்போ கேள்வி பில்லே என்னன்னு தெரியாம கூப்பிடுறாங்களே, நியாயம் அது? கேள்வி குத்தா இல்ல, சிரிப்பா இல்ல உங்களுக்கு? 177.25 177.25 25 என்று சொல்ல வேண்டும். 25 புஷ்பம். ஏய்
புஷ்பம் புஷ்பம் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.